தமிழ்நாட்டில் மறுபடியும் வைரஸ் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டான டயத்துக்கு இவங்களும் வந்துருவாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் 2021 நடந்த கொரோனா சம்பவம் தெரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த கொரோனா வைரஸும் காணாமல் போயிடும். அந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், குறிப்பாக மதுரை இந்த 3 ஊரில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டில் உள்ள பார்டர் வரைக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ இந்த 3 ஊரில் ஒரு வைரஸ் காய்ச்சல் ஒன்று பரவிட்டு வருது. அந்த வைரஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரி சானிடைசர் போட்டு கையை கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, இடைவெளி விட்டு நடங்க, கூட்டமான இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி கொரோனாவில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தில்லுமுள்ளு வேலை இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஒரு திருப்பு மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னா எல்லா டைமும் மக்கள் ஏமாறுவாங்களா? ஒரு டைம் விளம்பரத்தை போட்டு நீங்கள் பதவி பிடிச்சிருவீங்க, மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி நடக்குன்னா மக்கள் ஒன்றும் முட்டாளில் விரல் சப்பிட்டு இல்லை. நாட்டில் நோயை விடாமல் பரப்புறது யார்? மக்களா இல்லை அதுக்கு மேலே இருக்கிற சூனியக்காரங்களா? அதாவது இந்த வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கான்னு கண்டிப்பாக தெரில. ஆனால் ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. கொரோனா டைமில் மோடி கூட கோவிட் ஷீல்டு போட்டிருப்பாரு. ஆனால் அவர் போட்டது கோவில் ஷீல்டா இல்லை சத்து ஊசியான்னு உங்க யாருக்குமே தெரியாது. கண்ணால் பார்க்குறது இப்போ பொய்யாயிட்டு. இது மக்களுக்கு வர்ற அதிர்ச்சியா இல்லை கட்சிக்கு செய்கிற சூழ்ச்சியான்னு 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். போன கொரோனாவில் செத்தவங்களுக்கு இன்னும் ஈடுகட்ட முடியல. இதில் வேற வைரஸ் காய்ச்சல்னு ஒன்று கிளப்பி விட்டுட்டு அதில் இன்னும் எத்தனை பெருசுங்களை போட்டு தள்ள போகிறாங்களோ. உஷாராக இருந்துக்கோங்க மக்களே. எனக்கு தோணுனதை நான் பேசிட்டேன். நான் பேசுனது கரெக்ட்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.